ஹாய் மக்கா, ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாதிரி சங்கீதம் தான் நான் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது சங்கீதம் அதிகாரம் 1லேருந்து 44 வரைக்கும் படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஆல்ரெடி 20 வரைக்கும் படித்து முடிச்சிட்டேன். மீதி 20 தான் நான் இன்றைக்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க, சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ரியலைஸ் ஆகுது பைபிள் வாசிக்க. ஸோ அதை உங்ககிட்டயே எனக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ரம்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருக்குமே, அதாவது என்னை வீட்டை சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும், என்ன ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, ரம்யா ஒரு விஷயத்த மனசில் வச்சிருக்க மாட்டா, படப்படன்னு பேசி தீத்துருவா. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மனசில் என்ன நினைக்காலோ அதை போட்டுன்னு பேசி தீத்துருவா அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி தான் நானும் என்ன நினச்சிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் மாதங்களாக பார்த்தீங்கன்னா என்னோட கேரக்டர் அப்படியே வந்து அப்சைட் டவுனாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசாக யோசிக்கிறது, அதாவது ஒன்றும் இல்லாத விஷயத்தெல்லாம் மைண்டுக்குள்ளே வச்சு பயப்படுறது, இந்த மாதிரி என்னோட கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ பைபிள் வாசிக்கும் போது எவ்ரி டைம் நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அந்த அன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி நான் பயந்துருப்பேன். ஸோ ஏன் நான் இப்படி இருக்கேன், எனக்கு பயம் வேண்டாம், ஏன்னா அதாவது நான் எப்படி முன்னாடி இருந்தனோ படப்படன்னு பேசிட்டு அப்படி ஒரு மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருந்தனோ அந்த ஒரு கேரக்டர் தான் எனக்கு வேணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயப்படுற ஒரு குணம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் எவ்ரி டைம் நான் வந்து பைபிள் ரீட் பண்ணும்போது நான் வந்து யோசிப்பேன். ஏன்னா பைபிள் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நாட்களில் கண்டிப்பாக ஏதாவது நான் ஒரு விஷயத்தை நினச்சி பயந்துருப்பேன். ஸோ பயந்துட்டு தான் நான் பைபிள் ரீட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ அந்த டைமில் எனக்கு வசனத்தோடு இருக்கும்போது, அதாவது வசனம் என்னோட பேசும்போது நான் ரியலைஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, சங்கீதம் 34:4 வசனம் பாருங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஸோ இந்த வசனம் பார்த்தீங்கன்னா வாசிச்சது எனக்கு ரொம்ப ஹீலிங்காக ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் அவ்வளோ டவுனாக, அதாவது பயப்படணும்னு அவசியமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறது, இந்த மாதிரியெல்லாம் நான் இருந்துட்டு இருந்தேன். ஸோ இந்த வசனம் வந்து ரொம்ப எனக்கு ஹீலிங்காக ஃபீல் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ரம்யா எப்படி இருந்தாலும் தெரியாது, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்து உடனே பைபிளை எடுத்து காட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கணுங்கிற ஆர்வம் எனக்கு இருக்குது. எப்பவும் பார்த்தீங்கன்னா வசனத்தோடு வந்து காட் கிட்ட வந்து கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எப்பவும் பார்த்தீங்கன்னா பைபிள் எடுத்து வசனங்கள் வாசித்து அதில் கடவுள் எனக்கு என்ன பேசுகிறாங்க, கடவுள் என்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்கு ரொம்ப ஆவலாகவும், கடவுள் கூட வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்க ஆசைப்பட்டு கடவுளை தேடுற ஒரு பர்சனாகவும் நான் இப்போ இருக்கிறேன். அப்படிங்கிறதுனால அவர் எனக்கு சொல்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. நீ என்னை இப்போ தேடிட்டு இருக்க, ஸோ நீ வந்து ஒரி பண்ணாத, நான் கூடவே தான் இருக்கேன், நீ பயப்படாத அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த வசனம் மூலமாக என்கிட்ட வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. பார்த்துக்கோங்க, உன்னை நான் வந்து உன்னோட பயத்துலேருந்து எல்லாத்துலேயுமே இருந்து நான் உன்னை நீங்களாக்கி விடுறேன், ஏன்னா நீ என்னை தேடுற மகளாக இப்போ மாறி இருக்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு இந்த வசனம். இன்னொரு விஷயம், என்னை ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லட்டுமா? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்கிட்ட ஒரு பர்சன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ நம்புகிற கர்த்தர் கூட உன்னை காப்பாற்ற வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து என்னை பார்த்து யூஸ் பண்ணாங்க. நீ நம்புகிற கர்த்தர் கூட உன் கூட வந்து நிற்க மாட்டார், உனக்கு ஒரு பிரச்சனைனா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வார்த்தையை வந்து ரொம்ப ஹார்டாக என் மேலே திணிச்சாங்க. ஸோ அந்த வார்த்தைக்கான ஒரு பதிலாகவும் இன்றைக்கி வசனம் என் கூட பேசிச்சு. ஏன்னா இது என் மனசில் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிட்டு அப்படின்னே சொல்லலாம். அவங்க என்னை பார்த்து இந்த வார்த்தை சொன்னது ரொம்ப நான் அதை நினச்சி அழுதுருக்கேன், ரொம்ப ஒரி பண்ணியிருக்கேன். அந்த வார்த்தையை ஏன் அவங்க என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கான ஒரு பதிலாகவும் இன்றைக்கி என்கிட்ட வசனம் பேசிச்சு. கேட்குறீங்களா? அதே சங்கீதம் 34:6 வசனம், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். என்னோட வாழ்க்கையில் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் பிரச்சனையில் நான் இருந்தாலுமே அவரை நோக்கி நான் கூப்பிட்டா நிச்சயமாக வந்து என்னோட இடுக்கண்களில் இருந்தெல்லாம் என்னை ரட்சிப்பார் அப்படிங்கிறத வந்து என்னால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது. அந்த ஒரு பர்சன் சொன்னாங்க பார்த்தீங்களா, உனக்கு ஒரு பிரச்சனைனா உன் கர்த்தர் உன் கூட வந்து நிற்க மாட்டார் அப்படின்ட்டு. இல்லை, கண்டிப்பாக அவர் வந்து நிற்பார். எப்படி இவ்வளோ உறுதியாக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நானே என் வாழ்க்கையில் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்கிற பிரச்சனை அப்படிங்கிறது வந்து சாவின் விளிம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் நின்னப்போ கூட, அதாவது படுக்கையாக இருந்தப்போ கூட என்னை எழுப்பியிருக்காரு. ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப உறுதியாகவே நான் அதை சொல்லுவேன். இவ்வளோ நன்மைகள் எனக்கு கிடைச்ச பிறகு கூட நான் வந்து பின்வாங்கி தான் போனேன். ஆனால் இவ்வளோ நான் பின்வாங்கி போனதுக்கப்புறம் கூட அவர் என்னை விட்டு போகலை, திரும்ப என்னை தேடி வரதான் செஞ்சார். நான் சொன்ன மாதிரி சாவின் விளிம்பில் இருந்து நான் வந்து எழும்பி வரதுக்கு அவர் தான் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். அப்படி அவர் ஹெல்ப் பண்ணவரே பார்த்தீங்கன்னா நான் மறந்து பின்வாங்கி தான் போனேன். இருந்தாலுமே பாருங்களேன், மறுபடியும் வந்து இல்லை நான் உன்னை விடமாட்டேன், நீ என்கிட்ட வாங்கிற மாதிரி மறுபடியும் என்னோட எல்லா கஷ்டங்கள்ல இருந்து என்னை மீட்டு மறுபடியும் அவரை நோக்கி பார்க்கத்தக்க ஒரு கிருபை எனக்கு அவர் தந்திருக்காரு அப்படிங்கிற. ஆனால் இந்த வாட்டி எந்த ஒரு இடத்துலையுமே நான் வந்து தவறி விழக்கூடாது, விழவும் மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். பார்த்துக்கோங்க, இப்படி ஒரு டிசிஷன் எடுத்துருக்கிறதுனாலே கண்டிப்பாக என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இனி நடக்க போகுது. நிறைய கஷ்டங்கள் கூட நான் ஃபேஸ் பண்ணலாம். வாட் எவர் இட் இஸ், என்ன வேணாலும் நடக்கட்டும்,
இருக்கட்டும், நான் வந்து அவரை விட்டு விலக மாட்டேன் அப்படிங்கிறதுல வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் ரியலைஸ் பண்ணது என்ன அப்படின்னா, காடை வந்து எப்போவுமே தேவைகளுக்காக மட்டுமே நாடி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. பைபிளில் இருக்கிற எந்த ஒரு வேர்சஸுமே எனக்கு காணாமல் தெரியாது. பைபிளில் வந்து நான் ரீட் பண்ணதே கிடையாது. காடை வந்து நிறைய இடங்களில் விட்டு தான் கொடுத்துருக்கேனே தவிர காடுக்காக எந்த இடத்துலையுமே நான் வந்து பேசினது கிடையாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்துமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே அவர் என்னை விட்டு போகலை. எல்லா இடத்துலையுமே எனக்காக தான் வந்து நின்றுருக்காரு. அப்படிங்கிறப்போ எனக்கு லிட்டரலாக இப்போ சொல்லும் போதே எனக்கு அழுக வருது. அதே மாதிரி சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வசனம் என்கிட்ட பேசினதை சொல்லட்டுமா? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட நீட்ஸ், அதாவது என்னோட தேவைகளாக இருக்கட்டும், என்னோட ஏக்கங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் காட் கிட்ட கொடுத்துருவேன். எல்லாத்தையுமே நான் காட் கிட்ட வந்து ஷேர் பண்ணிடுவேன். எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இதெல்லாம் இருக்குது, எனக்கு இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து நான் காட் கிட்ட கேட்டுருவேன், ஷேரும் பண்ணிடுவேன் பார்த்துக்கோங்க. ஆனால் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருந்து அவர் எனக்கு இந்த காரியத்தை வந்து வாய்க்க பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டோடு நான் இருப்பேனான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. அங்கே தான் நான் வந்து பிரேக் ஆகிடுறேன். இந்த வசனம் சொல்கிறத பார்த்தீங்களா, நீ வந்து எல்லாமே ஒப்புவிக்கிற, அதெல்லாம் ஓகே தான், ஆனால் நீ நம்பிக்கையாக இருக்கிறியா? அது இல்லை, கண்டிப்பாக நான் இல்லை. நான் நம்பிக்கையாகவே இருக்க மாட்டேன். அதாவது சும்மா வந்து டவுட்ஃபுல்லாகவே யோசிச்சுக்கிட்டே இருக்கும் என் மைண்டு. கண்டிப்பாக இது எனக்கு நடக்குமா? நான் காட் கிட்டே கேட்டிருக்கேன், இது எனக்கு உண்மையாகவே இது நடக்குமா? இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப நீடாக இருக்குது, எனக்கு கண்டிப்பாக இது நடக்குமா? அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து டவுட்ஃபுல்லாகவே இருந்துகிட்ருப்பேன். ஒரு விஷயத்து மேலே நம்ம வந்து நம்பிக்கை வச்சுட்டோம் அப்படின்னா அதை வந்து சந்தேகப்படக்கூடாது. ஆனால் நான் சந்தேகப்படுறேன். ஸோ அதுதான் என்னோட வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வசனம் மூலமாக எனக்கு அந்த விஷயம் ரியலைஸ் ஆச்சு. இனிமேல் ஒரு விஷயம் நான் வந்து காட் கிட்ட கேட்குறேன்னா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா காட் கிட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த விஷயத்து மேலே வந்து நான் வந்து டவுட் பண்ணக்கூடாது. இது எனக்கு நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து நான் எழுப்பவே கூடாது. ஒரு விஷயம் அவர் மேலே நம்பிக்கையாக நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். அவர் அந்த காரியத்தை நிச்சயமாக வாய்க்க பண்ணுவார். அதாவது அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருந்தா, அந்த ஃபேத் வந்து அவர் மேலே நான் உண்மையாக வச்சுருந்தா நிச்சயமாக கண்டிப்பாக எனக்கு அவர் அதை பண்ணி கொடுப்பாரு. ஸோ நான் வந்து இனிமேல் வந்து நான் நினச்சிருக்கிற விஷயம் அதுதான். ஒரு விஷயம் நான் அவர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறமா அதை வந்து ரொம்ப டவுட்டாக எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது. உங்கள் லைஃப்பில் நீங்களும் வந்து காட் கிட்ட சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க, எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிவிட்டு என்ன மாதிரி நீங்களும் டவுட்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி ரியலைஸ் பண்ணிவிட்டேன், நீங்களுமே அந்த விஷயத்தை ரியலைஸ் பண்ணி இனிமேல் வந்து டவுட் பண்ணாதீங்க. சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேபிட் மாதிரி எனக்கு ஒரு விஷயம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு சின்ன பென்சில் வேணும்னா கூட நான் என் அப்பா கிட்டே கேட்குறனோ என் அம்மா கிட்டே கேட்குறனோ இல்லையோ என் மைண்டுக்குள்ளே ஆல்ரெடி நான் வந்து அதை காடு கிட்டே கேட்டுருவேன். நார்மலாக அது ஒரு சாதாரண பென்சிலாக இருக்கட்டும், சாக்லேட்டாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நான் ஃபஸ்ட்டு வந்து அதை காட் கிட்ட தான் கேட்பேன். இது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே வந்து உனக்கு வந்து ஒரு சாக்லேட் வேணும் அப்படின்னாலும் நீ என்கிட்ட கேட்குறத விட நீ காடு கிட்ட கேட்டனா கண்டிப்பாக உனக்கு அதை கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசில் எனக்கு அப்படி சொல்லி தந்ததுனாலையோ என்னமோ தெரியல, இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு ஹேபிட் மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு நீட் இருக்கா அது முதல்ல வந்து காட் கிட்ட தான் கேட்பேனே தவிர என் அப்பா கிட்டேயோ என் அம்மா கிட்டேயோ நான் போய் நிற்க மாட்டேன். ஸோ அந்த ஹேபிட் எனக்கு இப்போவுமே இருக்குது. ஸோ அந்த ஹேபிட் உங்ககிட்டையும் இருக்கா அப்படின்ட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.